ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி மார்ச் 6th. இது நிஃப்டியோட 5-minute சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 22,327. ஓப்பன் ஆன உடனே ஒரு சின்ன ரேஞ்ச் 22,300க்கும் 22,327க்கும் கீழே இந்த ஃபர்ஸ்ட் 4 கேண்டில்ஸில் ஒரு சின்ன ரேஞ்சில் புல்ஸ் அண்ட் பேர்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பேர்ஸால் இந்த ரேஞ்சையும் இந்த எஸ்டர்டேஸ் லோவையும் பிரேக் பண்ணி கீழே போக முடியுமா, இல்லை புல்ஸால் இந்த ஓப்பன் ப்ரைஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரேக் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்க இந்த ஃபர்ஸ்ட்டு 4 or 5 கேண்டில்ஸில் நம்ம வெயிட் பண்ணணும். அட் 9:40 புல்ஸ் வந்து இந்த ஓப்பன் ப்ரைஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஓப்பன் ப்ரைஸில் ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பாஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த இடத்துல லாங் போய் டார்கெட் எஸ்டர்டேஸ் ஹை அப்படின்னு வைக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் வந்த மூவ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த எஸ்டர்டேஸ் லோவுக்கு கரெக்டாக டெஸ்ட் பண்ணி ஸ்டாப் ஆயிரு. ஸோ இப்போது புல்ஸ் என்ன பண்ணுறாங்க, புல்ஸ் இந்த லெவலுக்கு கீழே போய் விட்ருவாங்களா, இல்லை இந்த லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா புல்ஸ் வந்து இந்த லெவல் எஸ்டர்டேஸ் லோவை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பேர்ஸ் இந்த ஓப்பன் ப்ரைஸை ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்க். ஏன்னா நம்ம புல்ஸ் ஆர் பேர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ புல்ஸால் ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ண முடியுமா, இல்லை பேர்ஸ் இந்த எஸ்டர்டேஸ் லோவை பிரேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் மார்க்கெட்டில் எப்போவுமே இறங்கணும். ஓகே, ஸோ அட் 11:30 பேர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் பிரேக் அவுட் பண்ணி இதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இந்த பிரேக் அவுட்ஸ் இங்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடந்ததுன்னா நம்ம இந்த எஸ்டர்டேஸ் ரேஞ்சுக்கு ஈக்குவலான டார்கெட் வச்சு இந்த இடத்துல ஷார்ட் பண்ணி இதை டார்கெட்டாக வைக்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடந்ததுன்னா. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடெஸ்ட் பண்ணும்போது புல்ஸ் வந்து பேர்ஸ் கீழே புஷ் பண்ணுறாங்க. இந்த கேண்டில் பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். அட் 12:10 எப்போவுமே ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான புல் கேண்டில் வரக்கூடாது. வர்ற புல் கேண்டில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான புல் கேண்டில். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ப்ரைஸ் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இது ஸ்டாப் ஆன இடத்தையும் பாருங்கள். இந்த கரெக்டாக இந்த ட்ரெண்ட் சேனல் லைனில் ஓப்பன் கேண்டிலுடைய லோ, 10 கேண்டிலுடைய க்ளோஸ், கரெக்டாக அந்த ட்ரெண்ட் சேனல் லைனில் ப்ரைஸ் பட்டு பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே இந்த இடத்துல எஸ்டர்டேஸ் லோவுக்கு பிரேக் பண்ணி மேலே போகும்போது தான் ட்ரெண்ட் லைன் சிஸ்டம் படி இந்த லைனையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த 2 லைனும் பேரலாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போது புல்ஸ் பேருடைய இந்த டவுன் மூவை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் பண்ணி மேலே போயிருக்காங்க. ஓகே, ஸோ இது இன்ட்ராடே. ப்ரீவியஸ் டேன்னு பார்த்தாலும் இந்த இடத்துல இந்த டச் பாயிண்ட்ஸில் பட்டு தான் பேர்ஸும் கீழே வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஃபார்ம் ஆன பேட்டர்னை பாருங்கள். ஒரு வேரியேஷன் ஆஃப் ரைசிங் 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். அதாவது ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் இன் பிட்வீனில் 3 or more ரெட் கேண்டில்ஸ் வந்து அதை என்கல்ஃப் பண்ணுற மாதிரி ஒரு கேண்டில் வந்ததுன்னா இதுதான் ரைசிங் 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த எஸ்டர்டேஸ் லோவுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணி போனது ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ இந்த கேண்டில் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில்.
அப்போ இதுதான் நம்மளோட லாங் போகிறதுக்கு கரெக்டான செட்டப். ஸோ இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் அப்படின்னா, நம்ம அடிக்கடி வீடியோஸில் பார்த்த நிஃப்டியில் வரக்கூடிய ஒரு ரெக்கரிங் பேட்டர்ன். அதாவது எஸ்டர்டேஸ் லோவுக்கு கீழே போய் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்து எஸ்டர்டேஸ் ஹையை ரீடச் பண்ண வரும். ஓகே, ஸோ அப்போது நம்மளுடைய டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த இடத்துல லாங் போய் 13.5, இந்த இடத்துல லாங் போய் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓப்பன் ப்ரைஸ் ஸ்கேல்பர்ஸ், டார்கெட் டு எஸ்டர்டேஸ் ஹை. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த கேண்டோடைய ஓப்பனையும் இங்கேயும் நீங்கள் அதாவது 9:45 10:15 இந்த கேண்டலுடைய டச் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆச்சுல ஒரு ரைசிங் 3 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு ரைசிங் 3 பேட்டர்ன் படி செக் பண்ண கேண்டில்ஸ் மாதிரியே அதே மாதிரி இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனையும் ரீடச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்டை குயிக்காக ரீச் ஆகிடும். ஸோ எப்போவுமே எஸ்டர்டேஸ் லோ பிரேக் ஆகி ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா பேர்ஸ் வந்து தன்னுடைய பொசிஷன்ஸை கவர் பண்ணுவாங்க. ஸோ அப்போது பேர்ஸ் எக்ஸிட் ஆவாங்க, புல்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருப்பாங்க. அப்போது மார்க்கெட் ஒன் சைடட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மூவ் வரும். அதனால் இன்றைக்கி எஸ்டர்டேஸ் லோவில் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்தால் அதை கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, ப்ரைஸ் குயிக்காக மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிடணும் எஸ்டர்டேஸ் ஹை. ஏன்னா இது பிரேக் பண்ணி மேலே போகுமா இல்லை இங்கே பட்டு கீழே விழுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ப்ரைஸ் மேலே போய் 22,480 அந்த ரேஞ்சில் ஸ்டாப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போது இன்றைக்கி சம்மரி அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிசாண்டல் சிஸ்டம் படி பார்த்தா இந்த எஸ்டர்டேஸ் லோவுக்கு ப்ரைஸ் கீழே பிரேக் பண்ண ட்ரை பண்ணி ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆனதுனால ஆப்போசிட் சைடு ரீடச் பண்ணி அதையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. இது ஹரிசாண்டல் லெவல். ட்ரெண்ட் லைன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலும் இந்த கேண்டில் இது ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனில் பட்டு ப்ரைஸ் கீழே விழுந்ததில்ல. ஸோ இந்த ஓப்பன் கேண்டிலோட ஹை இதையும் கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் சேனலையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் கரெக்டாக இந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளுடைய ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளுக்குள்ளே இந்த பேர் சேனல் ஃபெயில் ஆன உடனே ப்ரைஸ் வந்து அதர் சைடு ஆஃப் த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளை ரீடச் பண்ணியிருக்கு. ஓகே, அப்போது ட்ரெண்ட் லைன் சிஸ்டம் படி இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் ஒரு சைட்லேருந்து அதர் சைடுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த பேட்டர்னை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் சரி, இந்த ஹரிசாண்டல் சிஸ்டம் படி எஸ்டர்டேஸில் ஃபால்ஸ் பிரேக் அவுட்னா அப்சைட் ரீடச் பண்ணும். ஸோ இந்த பேட்டர்னும் நிஃப்டியில் அடிக்கடி வரும். ஸோ அதே மாதிரி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம்ல, ஒரு பேட்டர்ன் வந்ததுன்னா அது நிஃப்டியில் ஆல்ரெடி வந்த பேட்டர்னாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்த பேட்டர்ன் 22 மார்ச் 2022 வந்த ஒரு சிமிலர் பேட்டர்ன் தான். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எஸ்டர்டேஸ் லோ பிரேக் பண்ணி ஒரு டபுள் பாட்டம் போட்டு ரிவர்ஸ் பண்ணி அதர் சைடை செக் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி ஒரு சின்ன வேரியேஷனோட 22 மார்ச்சில் ஒரு மேஜர் டபுள் பாட்டம் போட்டு ப்ரைஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆன உடனே இமீடியட்டாக அதர் சைடு போய் ரீடச் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி இது எப்போ ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு தெரிஞ்சதோ பேர்ஸ் தான் பொசிஷன்ஸை கவர் பண்ணுவாங்க. அப்போது புல்ஸ் இருப்பாங்க, மார்க்கெட் ஒன் சைடட் ஆகி அதர் சைடை ரீடச் பண்ணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.